ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு கேனிங் கமெண்ட் ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது சத்யநாராயண் 1750 இவரோட கமெண்ட் தான் இது. அக்கா கரெக்டாக லேடிஸ் ஸ்கூல் கிட்ட மட்டும் மாட்டவே கூடாது. நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது நானும் என் லவரும் காலேஜ் கட் பண்ணிட்டு பீச்சில் கொஞ்சம் கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணோம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வந்த எஸ்ஐ மேம் அண்ட் பிசி மேம் பார்த்து எங்களை கூப்பிட்டு மிரட்டுனாங்க. ஆக்சுவலி இது தப்பு. லவ் பண்ணிருக்கீங்க, என்ன வேணா பண்ணுங்க, பட் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணது வந்து ரொம்பவே தப்பு. ஏன்னா வந்து குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல நீங்க யாருக்குமே தெரியாம நிறைய பிளேஸ்ல இருக்கு, அங்க இருந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா அங்க இருக்க யாரும் பார்க்க மாட்டாங்களா? இது ஆக்சுவலி தப்பு தான். என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. காலேஜ் வா போலாம்னு சொன்னாங்க, பயந்துட்டோம். நாங்க மேம் ப்ளீஸ் காலேஜுக்கு தெரிஞ்சா வீட்டுக்கு தெரிஞ்சிடும் ப்ளீஸ்ன்னு கெஞ்சினோம். ரொம்ப நேரமா அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ரொம்ப நேரமா அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, எங்க கிட்ட நீங்க கேனிங் பனிஷ்மெண்ட் வாங்கணும்னு சொன்னாங்க. சரின்னு நாங்க ஓகே சொல்லிட்டோம். எங்களை ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன வீடு இருக்கு, காலியா இருந்துச்சு, அங்க கூட்டிட்டு போனாங்க. தென் எங்களை ட்ரெஸ் எல்லாம் கலட்ட சொன்னாங்க. கலட்டிட்டு இன்னர்ஸ் போட்டு மட்டும் இருந்தோம். நான் ஜெட்டி மட்டும் போட்டுட்டு இருந்தேன். எஸ்ஐ மேம் அண்ட் பிசி மேம் கையில லத்தி வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எங்களை சேர் பனிஷ்மெண்ட்டோட போட சொன்னாங்க. தென் முருகா பனிஷ்மெண்ட் 5 மினிட்ஸ் திரும்பி நின்று சிட்டப்ஸ் 20க்கு மேலே 30க்குள்ள சிட்டப்ஸ் போட சொன்னாங்க. தென் பிசி அண்ட் எஸ்ஐ மேம் லத்தியை கீழே வச்சுட்டு ஒரு ஸ்டிக் எடுத்து பட்டெக்ஸ்லேயே அடித்தாங்க. 15 டைம்ஸ் எனக்கு எஸ்ஐ மேம் அடித்தாங்க. என் ஆளுக்கு பிசி மேம் போது ஒரு மாதிரி இருந்துச்சு. பிசி மேம்க்கு என்னை விட ஒரு 5 வயசு தான் இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எஸ்ஐ மேம் அடிக்கும் போது என் ப்ரைவேட் பார்ட்ஸை கிள்னாங்க. மேம்னு கெஞ்சினேன். கிள்ளும் போது இனிமே பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி பண்ணுவியான்னு கேட்டாங்க. சாரி மேம், இனிமே பண்ண மாட்டோம்னு சொன்னோம். தென் எங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு போக சொன்னாங்க. ஆக்சுவலி வந்து தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலி ஒரு பப்ளிக் பிளேஸில் உங்கள் லவ்வெல்லாம் ப்ரைவேட் பிளேஸில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா லவ் பண்ணுறீங்க தப்பு கிடையாது, இந்த மாதிரி விஷயம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்றது மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்து பப்ளிக் பிளேஸ் பீச்சில். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது போலீஸ் பார்க்குறது, அவங்க தண்டனை கொடுக்குறதுலாம் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான விஷயம். ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணக்கூடாது அப்படின்னா மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக அவசியம். நீங்கள் இதை ஷேர் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என் சைட்லேருந்து நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம். அதை கேட்குறதும் கேட்காததும் உங்கள் விருப்பம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா. டாடா.